ப்ரோ எல்லாரும் எஸ்ஐபின்னு சொல்றாங்களே, எஸ்ஐபின்னா என்ன ப்ரோ? எஸ்ஐபின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். ப்ரோ இது எனக்கு தெரியும் ப்ரோ, தமிழ்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. எஸ்ஐபின்னா இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாமே வந்து ஒரே மாசத்துல நிறைய அமௌண்ட் அவங்களால சேர்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களுக்கு மந்த்லி சேலரி வரும் அப்படின்றதுனால அவங்களால என்ன அமௌண்ட் வந்து மாசம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரூபாய் சேலரி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு 5,000 rupees நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 5,000 rupees எஸ்ஐபி அவங்க போட்டுக்கலாம். இப்போ நான் 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும் இல்ல ஸ்டாக்ல போடணும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு பேரு லம்சம்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் கிட்ட நீ சொன்ன மாதிரி ஒட்டுக்கா காசு இருக்கும், அது டைரக்டா ஒரே டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், திருப்பி ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாம் லம்சம் பண்ணலாம். ப்ரோ இந்த 2 டைப்ல எது ப்ரோ பெஸ்ட்? ரெண்டுமே ஆக்சுவலி பெஸ்ட் தான். ஏன்னா என்கிட்ட காசு இருக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றது லம்சம். இல்ல என்கிட்ட காசு இப்போதைக்கு இல்ல பட் மாசம் வரும் நான் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றேன்றது எஸ்ஐபி. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போகுது, பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை. பட் ஏன் நிறைய பேர் எஸ்ஐபி ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் மாசம் போகுதுன்றது